ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் பை தீபா. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் சம்மந்தமான ப்ரீவியஸ் கொஷின் ஒரு ஒன்லேருந்து 25 வரைக்கும் மொத்தமாக ஒரு 25 கேள்விகள் வந்து ஒரு வீடியோவாக நம்ம கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து அதோட கண்டினியூட்டி தான். ஸோ அடுத்து 26வது கேள்வியிலேருந்து 50வது கேள்வி வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு வீடியோலையும் 25 கேள்விகள் வந்து கொடுக்க போகிறதா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ இதனால் என்னங்க யூஸ், இந்த வீடியோ நாங்கள் எதனால் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இலக்கணம் வந்து நிறையா வந்து உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். சரிங்களா. என்ன தான் நீங்கள் மொழித்திறன் பயிற்சிகளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ப்ரீவியஸ் கொஷின் தான் அனலைஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் கொடுக்கும்போது அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் சேர்த்து கொடுக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு சப்கான்ஷியஸாக அது வந்து உங்களுக்கு பதிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயம் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்க ஸோ ப்ராக்டிஸ் செஷனும் அதிகமாகும், உங்களுக்கு வந்து மனசில் பதியவும் ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ரெகுலராக இந்த 25 கேள்வியோட சீரீஸ் வந்து கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். சரிங்க. இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா 26வது கேள்வியா, சரியான தொடரை தேர்ந்தெடு. ஸோ இதில் என்னங்க கொஷினே இல்லாமல் சரியான தொடரை தேர்ந்தெடுனா இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்டென்ஸை களைச்சி போட்டு கொடுத்துருக்காங்க, ஜம்பிள்டு சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. வேர்ட்ஸ். ஓகேங்களா. ஜம்பிள்டு வேர்ட்ஸ், அதாவது வார்த்தைகளை வந்து இடமாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த சென்டென்ஸை ஒழுங்குபடுத்தி சொல்லணும். சரிங்களா. சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருங்களேன், அடைத்து வைக்க அன்பு தாழ்பால் இல்லை. ஸோ இதை பார்க்கும்போதே தெரியுது எல்லாம் வேறு வேறு இடத்துல இருக்குன்னு. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. இது எங்கே இருந்துங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்புடைமை அப்படிங்கிற திருக்குறள் அதிகாரம் இருக்கு இல்லையா, அதில் வரக்கூடிய ஒரு திருக்குறளோட பொருள் தான் இது. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அப்படிங்கிற திருக்குறள். அன்பை அழைத்து வைக்க தாழ்பால் கிடையாது. ஆனால் நம்ம யார் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கோமோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் அப்படின்னா நம்மளோட கண்ணில் நம்மள அறியாமலே டக்குன்னு வந்து அந்த கண்ணீர் வந்து வெளிப்பட்டு நிற்கும் அப்படிங்கிறதான் அதோட பொருள். சரிங்களா. அப்போ அதுதான் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே நமக்கு ஜம்பிள்டு வேர்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. அப்போ அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. அந்த அன்புடைமை அதிகாரம் நம்ம இப்போ புது சிலபஸில் இருக்கானா, இப்போ நமக்கு 11வது அதிகாரமாக அது நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ அதுக்கான வேர் டு ஸ்டடி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பழைய சமச்சீரில் வந்து 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 1லேயே வந்திருக்கு, பேஜ் நம்பர் 3. சரிங்களா. ஸோ பழைய சமச்சீர் புத்தகத்தில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு 1லேருந்து 10 வரைக்கும் முழுமையாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் திருக்குறள். இதே புது சமச்சீரில் படிக்கிறீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு 2வது இயலில் 7வது திருக்குறள் 8வது திருக்குறள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா. ஸோ அதில் சீரியல் நம்பர் 7, 8 அதிகாரத்தில் எத்தனாவதுங்கிறது தெரியலை. ஸோ அப்போ என்ன பண்ணும், பழைய சமச்சீரில் நமக்கு அதிகாரம் முழுமையாக இருக்கனால நீங்கள் அதை படிச்சுக்கணும். சரிங்களா. ஓகேங்க. அடுத்து செகண்ட் கொஸ்டின், இளவேநீர் காலத்திற்குரிய தமிழ் மாதங்களை தேர்ந்தெடுக்க. ஸோ இளவேநீர் காலத்திற்கான தமிழ் மாதங்கள் என்னதுங்க, சித்திரை மற்றும் வைகாசி. சரி, அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களில் செய்தி தொடரை தெரிவு செய்க. ஸோ இதில் செய்தி தொடர் அப்படின்னா என்னதுங்க, ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறாங்க, அதுதான் என்னது செய்தி தொடர். இப்போ கடமையை செய் அப்படிங்கிறது என்னது, ஆர்டர் போடுறது, ஏவல். சரிங்களா. அப்போ இது கிடையாது. நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய், கொஸ்டின் மார்க் வந்துட்டாலே அது வினா தொடர், அப்போ இதுவும் இருக்காது. அடுத்து பாரதியார் பாடல்களின் இனிமைதான் என்ன, இது வந்து வியப்பா சொல்கிறாங்க, அப்போ இது செய்தி தொடர் கிடையாது. முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள், இது ஜஸ்ட் வந்து ஒரு கருத்தை இன்னொருத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ இதுதான் என்னது செய்தி தொடர். அவ்வளோதான். ஓகேவா. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லைங்களா, செய்தி தொடர்னா ஒரு விஷயத்தை ஜஸ்ட் கன்வே பண்ணுறாங்க, அவ்வளோதான். அடுத்தது கலை சொல் அறிக. ஸ்ட்ராம் அப்படிங்கிறது என்னதுங்க, புயல். இது எக்ஸாக்டாக நமக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தமிழ் சொல்லாக்கத்துக்கு வந்து நீங்கள் எங்கேயும் ரொம்பலாம் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு இயல் முடிஞ்சோடனே பின்னாடி வந்து 5லேருந்து 10 வரைக்கும் நமக்கு கலைச்சொல் அறிவோன்றதை அவங்களே கொடுத்துட்றாங்க, அதை படித்தாலே நமக்கு போதுமானது. அடுத்தது மிசைல், இதுவுமே எங்கே இருக்குது, நமக்கு புக் பேக்கில் இருக்குது தானே. மிசைல்னால் என்னது, ஏவுகணை. அவ்வளோதான். அடுத்து கூற்று சரியா தவறா. சரி, 3 கூற்றுமே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இது புக்கில் எங்கே இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தமிழ் மொழியை எழுத 2 வகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என அறச்சலூர் கல்வெட்டு சான்றளிக்கிறது. இக்கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டுள்ளன. மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்பட்டது. சரி, தமிழ் புக்கு நல்லா படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது புது சமச்சீர் 8வது புக்கில் முதல் இயலில் வரக்கூடிய முதல் பாடத்தில் இருக்கக்கூடிய வரிகள் தான் இது. சரிங்களா. ஸோ எக்ஸாக்டாக பாடத்தை வாசித்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த பக்கம் வந்து பாடம் ஆரம்பிக்கும், லெஃப்ட் சைட் பாடம் ஆரம்பிக்கும். இங்கே கொடுத்துருக்க பாயிண்ட் எல்லாமே இந்த ரைட் சைடில் வந்து இருக்கும். ஓகேங்களா. அவ்வளோதான். சரி, இப்போ இதில் எது சரி எது தவறுங்கிறத பார்க்கலாமா. தமிழ் மொழியை எழுத 2 வகை எழுத்துக்கள் வழக்கத்தில் இருந்துச்சா, கண்டிப்பாக இருந்துச்சு. இருந்துச்சு. ஓகே, அதை சொல்லக்கூடிய கல்வெட்டு எது, அறச்சலூர் கல்வெட்டு தான். அப்போ 1 சரிதான். இக்கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் 2மே கலந்து எழுதப்பட்டிருந்துச்சு. அடுத்து மெய்யை குறிக்க புள்ளி பயன்பட்டுச்சா, அப்போ வந்து பயன்படுத்தலை அவங்க. சரிங்களா.
கல்வெட்டில் போய் நான் வந்து இப்போ எழுதிட்டேன், நான் வந்து எக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கூத்துனா அப்படி ஒரு போட்டாங்கன்னா என்ன ஆகும், கல்வெட்டு துண்டாக போயிடும். அதனால் என்ன பண்ண மாட்டாங்க, கல்வெட்டுகளில் மெய்யெழுத்துக்களுக்கு இந்த புள்ளி வச்சு போட மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்போ என்ன வரும், கூற்று 1 2 சரி, 3 மட்டும் என்ன ஆயிடுச்சு, தவறாயிடுச்சு. ஏன்னா புள்ளி பயன்படுத்த மாட்டாங்க, இவங்க பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 3வது கூற்று தவறானது. அடுத்தது பாருங்கள், குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக. உயிரெழுத்துக்கள் முதல் 3 10 பார்வை 8 ஏணி. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்க மாதிரி தான் இருக்கும். குரில் நெடில் மாற்றத்துக்கு என்னங்க, உயிரெழுத்துக்கும் குரிலும் அதில் இருக்குது, நெடிலும் இருக்குது, என்னங்க அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்களேன், முதல் 3 இங்கே 3 மூக்கு மூ, அடுத்து இங்கே பானா பாவுக்கு பா, 10 பார்வை பாக்கு பா, அடுத்து ஏக்கு ஏ 8 ஏணி வந்துருச்சா. அப்போ இந்த உயிரெழுத்துக்களுக்கு ஊ வந்தால் ஊ வந்திருக்கணும், இல்லைங்க ஏ வந்துட்டு ஏ போயிருக்கணும். அப்போ இங்கே வந்து குரில் நெடிலே வரல, ரெண்டுமே குறிலாக தான் இருக்குது. இங்கே மூ ஏ பா வந்திருக்கு, இங்கே மட்டும்தான் அந்த வேறுபாடு கொடுக்கல. அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு தவறானது. ஸோ அடுத்தது வந்து பார்க்கலாமா, இரு பொருள் தருக. இது ரொம்ப 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 முக்கியமான கொஷின், அடிக்கடி ரொம்ப ரிப்பீட்டான ஒரு கொஷின். சரிங்களா? ஸோ புக்கில் நிறைய இடத்துல இது நமக்கு இருக்கும், எங்கே பார்த்தாலும் மார்க் பண்ணி வச்சு மனப்பாடம் பண்ணிக்கணும். சரியா? வழி நதி. ஸோ இது இரு பொருள் தரும் ஒரு சொல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வழினாலும் 6 தான், நதினாலும் 6 தான். சரிங்களா? அது ரொம்ப 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 முக்கியமான கொஷின். சரியா? அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஸோ உலகத்துக்கு பல சொற்கள் என்னங்கிறதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்னதுங்க, நீளம் வருமா, வராது. மாநிலம் வருமா, வராது. புவனம் வானம் வராது. வையம் வரும், ஒடுவம் வராது. இப்போ அடுத்து இங்கே வந்து தரணியும் உலகம் தான், பாரும் உலகம் தான். அப்போ நமக்கு எக்ஸாக்டாக எங்கே ரெண்டுமே கரெக்டாக இருக்குது, இங்கே ஆப்ஷன் சி தரணி பார், இது 2 தான் உலகம். சரியா? அடுத்தது பேசுதல் அப்படிங்கிறதுக்கு இரு பொருள் தரணும். ஸோ ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள், உரைத்தல் விழும்புதல். ஓகே, உரைத்தல் பேசுகிறதுன்னு தெரியும், விழும்புதல்ங்கிறது நிறைய பேருக்கு பேசுதல்ங்கிறது தெரியாது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தாலே தப்பு. பேசுகிறதுக்கும் பார்க்குறதுக்கும் என்னங்க பொருள் கிடையாது, இது வேறு அது வேறு. இங்கே ஆடுதல் பாடுதல் ரெண்டுமே வெவ்வேறு, புவனம் வனம் எல்லாமே வேறு வேறு. அப்போ உரைத்தல் விழும்புதல்ங்கிறதா நமக்கு சரியானது. ஸோ அடுத்தது பாருங்கள், சரியான சொல் எது, நான் சொன்ன வேலையை அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள். ஸோ இது வந்து சரியான சொல் எதுனா, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே எதை பொருத்த முடியும், எதை இதுக்கு சரியானது. இப்போ பார்ப்போமா, நான் சொன்ன வேலையை அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள்ல மதிப்பு எங்கே போட முடியும், எங்கேயுமே போட முடியாது. நான் சொன்ன வேலை மதிப்புடன் செய்திருக்கிறார்கள்னு வருமா, வராது. இதே போல் இங்கே பாருங்கள், நான் சொன்ன வேலையை அக்கறையுடன் இயற்கை செய்திருக்கிறார்கள், எங்கே போட்டாலும் இயற்கை சரிப்பட்டு வராது. இது வந்து பார்ப்போம். ஸோ அடுத்து நான் சொன்ன வேலையை மிகுந்த அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள். ஸோ இது வந்து போடும்போது கரெக்டாக வருது இல்லைங்களா? சரிங்க, ஒருவேளை நான் சொன்ன வேலையை அக்கறையுடன் சரியாக செய்திருக்கிறார்கள்னு இதையும் சொல்லலாம் தானே. அப்படின்னா அதுக்கு சரியாகன்னு வந்திருக்கணும்ல, இங்கே வெறும் சரின்னு மட்டும்தானே நமக்கு வந்திருக்கு. அப்போ சரி செய்திருக்கிறார்கள் நம்ம சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், மிகுந்த அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள்னு சொல்லிட்டு மிகுந்தவை மார்க் பண்ணலாம். இது எக்ஸாக்டாக நம்மளோட புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா? அடுத்தது யாது என்ற வினா சொல்லை பொருத்தமாக வாக்கியத்தில் அமைக்க. இப்போ யாதுங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் எங்கே செட் ஆகும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது, கண்டிப்பாக கேட்கலாம். திருக்குறளை இயற்றியவர் யாது நான் கேட்க முடியும், யாருன்னு தான் கேட்க முடியும். தூ போட முடியுமா? அப்போ பி வராது. கம்பர் இயற்றிய நூல்கள் யாவைன்னு தான் கேட்க முடியும். ஏன்னா இது வந்து என்னது, ப்ளூரலுக்கு பின்னாடி என்ன பண்ணணும், யாது போட முடியாது, யாவை தான் போட முடியும். ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க, இதுவும் நமக்கு கிராமரில் முக்கியமானது. ப்ளூரலில் வந்துருச்சுன்னா அதை நம்ம யாவைன்னு தான் கேட்கணும். சரிங்களா? அதனால் இது தப்பு. அடுத்து டேஸ் சொற்களை பேச வேண்டும். ஸோ இங்கே போய் யாது போட முடியுமா? யாது சொற்களை பேச வேண்டும்னு போட முடியுமா? போட முடியாது. அப்போ இது வராது. அப்போ அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது அப்படிங்கிறத நம்மளால் கண்டிப்பாக கேட்க முடியும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்து சரியான வினாச்சொல்லை இட்டு நிரப்புக. ஸோ வினாச்சொல் இங்கே வந்து எதை போடுறோமோ அது கரெக்டாக எது வருன்றதான் கேட்டிருக்காங்க. அண்ணா நூலகம் டேஸ் உள்ளது. ஆப்ஷன்ஸை பார்க்காம யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு இடத்துல நிற்கிறோம், அந்த இடத்த கேட்குறோம். இப்போ வந்து அண்ணா நூலகம் எங்கெங்கே இருக்குது இப்படி தானே நம்ம கேட்போம். அப்போ இங்கே என்ன வந்தால் கரெக்டாக இருக்கும், எங்கு இல்லை எங்கே அந்த மாதிரி வந்தால் சரியாக இருக்கும். சரி, இங்கே பார்த்தா அண்ணா நூலகம் ஏன் உள்ளதுன்னு சொல்ல முடியுமா? தப்பு. அண்ணா நூலகம் எது உள்ளதுன்னு கேட்க முடியுமா? தப்பு. அண்ணா நூலகம் எவற்றை உள்ளதுன்னு கேட்க முடியுமா? தப்பு. அப்போ அண்ணா நூலகம் எங்கு உள்ளது? ஆப்ஷன் பி தான் சரியானது. அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு.
ஸோ நமக்கு ஏதோ ஒரு கொஷினோட ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இந்த ஆன்சருக்கு சரியாக வரக்கூடிய கொஷின் என்னவாக இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வஉசி சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். ஸோ இதுக்கான கொஷின் எது கரெக்டாக இருக்குன்னு பார்ப்போமா? சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார்? ஓகே, பர்ஃபெக்டாக இருக்கட்டும். சுதேசி நாவாய் சங்கம் என்றால் என்ன? ஸோ ஆன்சர் வந்து என்னங்க கொடுத்துருக்காங்க? அந்த சங்கத்தை நிறுவனவர் வஉசி அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. சுதேசி நாவாய் சங்கம்னா என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க? கிடையாது, அவர் பி வராது. கப்பல் நிறுவனம் எங்குள்ளது? இது எங்கே இருக்குன்னு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ இதுவும் வராது. சுதேசி என்றால் என்னன்னு கொடுத்துருக்காங்களா? கண்டிப்பாக இல்லை. அப்போ என்ன வரும்? சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா அதுக்கு பதில் வந்து வஉசின்னு வரும். அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து நான் வந்தேன் எனும் வாக்கியத்தினை எதிர்காலத்தில் குறிப்பிடுக. நான் வந்தேங்கிறது கடந்த காலம், எதிர்காலத்தில் சொல்லணும்னா நான் வருவேன்னு சொல்லணும். அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானது. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இவ்வளோ சிம்பிளாலாம் இருக்குமாங்கன்னா இவ்வளோ சிம்பிளாக கண்டிப்பாக இருக்கும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவோம், இவ்வளோ சிம்பிளாக இருக்குமா, ஒருவேளை இது டஃப்பான கொஷினை நம்ம தான் சிம்பிள்னு நினச்சிட்டு தப்பான ஆன்சர் போட்டுருமோன்ட்டு நம்மளே ட்விஸ்ட் பண்ணிக்குவோம். இல்லைனா பதட்டத்தில் ஆன்சர் வந்து தப்பாக மார்க் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். என்ன தான் கொஷின் பேப்பர் ஈஸியாக அவங்க கொஷின்ஸ் கேட்டிருந்தாலும் நம்ம தான் நிறையா தப்பு பண்ணியிருந்திருப்போம். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி கொஷின்லாம் ஈஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு தேவையே இல்லாத மிஸ்டேக்லாம் நம்ம பண்ணி வச்சிடக்கூடாது. சரியா? அடுத்தது ஓகேங்க. ஸோ 15 கொஷின் பார்த்துட்டோமா? இப்போ இந்த வீடியோக்கான 16வது கொஷின் 41. பதனம் என்பதன் வட்டார வழக்கு சொல் என்ன அப்படின்னா கவனமாக. பதனம் அப்படிங்கிறதோட வட்டார வழக்கு சொல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கவனமாக. அடுத்தது கீழ்கண்டவற்றில் சரியான நிறுத்தக்குறிகள் இடம்பெற்ற தொடர் எது? இப்போ நமக்கு இதை பேஸ் பண்ணி ஒரு யூனிட்டே நல்லா டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ சரியான நிறுத்தக்குறிகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகேங்க, எந்த ஸ்டேட்மெண்ட்டில் கரெக்டாக இருக்குன்னு பார்ப்போம். சேக்கிலார் எழுதிய நூல் எது? கொஷின் மார்க் வந்திருக்கணும். ஆனால் இங்கே ஆச்சரியக்குறி வச்சுருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தப்பு. அந்தோ இயற்கை அழிகிறதே எப்படி சொல்கிறாங்க? ஒரு அவலமான நிலையாக சொல்கிறாங்க. அப்போ 2 இடத்துலையும் ஆச்சரியக்குறி வந்திருக்கிறது சரியானது தான். அப்போ ஆப்ஷன் பி தான் சரி. மற்ற 2ம் ஏன் தப்புன்னு பார்த்துருவோம். நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். ஸோ இது வந்து எப்படி வந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்லவன் வாழ்வான் இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல இந்த அரைப்புள்ளி வரணும். சரிங்களா? அரைப்புள்ளினா எப்படி? மேலே ஒரு புள்ளி கீழே ஒரு கமா இருக்குது இல்லைங்களா? இந்த சிம்பிள் வந்து இங்கே நான் வந்திருக்கணும். தீயவன் தாழ்வான்கிற இடத்துல ஃபுல் ஸ்டாப் வந்திருக்கணும். இங்கே கமாவுக்கு பதிலாக அரைப்புள்ளி தான் உள்ளே வந்திருக்கணும். சரிங்களா? இது எங்கெங்கே இருக்குது எக்ஸாக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே நம்மளோட 8th ஸ்டாண்டர்ட் புது தமிழ் புத்தகத்தில் பேஜ் நம்பர் 90 உங்களுக்கு அப்படியே எல்லாமே எடுத்துக்காட்டில் தாங்க உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும் அப்படிங்கிறது இந்த இடத்துல கமாலாம் வரக்கூடாது. லாஸ்ட்டில் ஒரு ஃபுல் ஸ்டாப் மட்டும் வந்தால் போதுமானது. சரிங்களா? அப்போ எக்ஸாக்டாக நமக்கு கரெக்டாக எது கொடுத்துருக்காங்க? இந்த ஆப்ஷன் பி மட்டும்தான் நமக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு அப்படியே பேஜ் நம்பர் 90 8th ஸ்டாண்டர்ட் புது தமிழ் புத்தகத்தில் இருக்குது. சரிங்களா? எடுத்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? சரிங்க. அடுத்தது கீழ்கண்ட வாக்கியத்தில் சரியான நிறுத்தற் குறியிட்டது எது? ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்களேன். அடேயப்பா எவ்வளவு பெரிய ஏரி. இது 2மே என்னதுங்க? எவ்வளவு பெரிய ஏரிங்கிறது வியப்பா வந்து சொல்லக்கூடியது. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது அடேயப்பான்னு வந்துருச்சுனாலே பின்னாடி வந்து வியப்பு தான். ஸோ கேள்விக்குறி வந்து கண்டிப்பாக இங்கே வரக்கூடாது. சரிங்களா? அப்போ அடேயப்பா எவ்வளவு பெரிய ஏரி அப்படிங்கிறது 2 பின்னாடியுமே என்ன வந்திருக்கணும்? ஆச்சரியக்குறி வந்து வந்திருக்கணும். சரிங்களா? அப்போ கரெக்டாக நமக்கு ஆப்ஷன் சியில் மட்டும்தான் அடேயப்பா பின்னாடியும் எவ்வளவு பெரிய ஏரிங்கிறதுக்கு பின்னாடியும் நமக்கு ஆச்சரியக்குறி வந்திருக்கு. அதனால தான் ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரிங்களா? அடுத்தது அச்சம், அவலம், இரங்கல் முதலான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது என்னதுங்க? வியப்புக்குறி. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா 8th புது தமிழ் புத்தகம் பேஜ் நம்பர் 90ன்னு சொன்னேன் இல்லைங்களா? வியப்புக்குறிங்கிற தலைப்புக்கு கீழே இருக்கும். அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல் முதலான உணர்ச்சியை வெளியிடும் இடங்களில் வியப்புக்குறி இட வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க என்னென்ன சொன்னாங்க? மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல்னு சொல்லிட்டு 5 சொன்னாங்க. அந்த 5லேருந்து நமக்கு அச்சம், அவலம், இரங்கல் கடைசி 3 மட்டும் எடுத்து கொடுத்து அதுக்கு பின்னாடி தான் முதலான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன வரும்? வியப்புக்குறி. அப்போ இதுக்கு முன்னாடி இன்னும் 2 என்ன இருந்துச்சு? மகிழ்ச்சி, வியப்பு. சரிங்களா? அதையும் சேர்த்து படித்து வச்சுக்கணும். அவ்வளோதான். அடுத்து சோநாடு அப்படிங்கிறதோட மருவு பெயரும் இப்போ ரொம்ப 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 முக்கியமாக இருக்குது நம்மளோட புது சிலபஸ். ஆக்சுவலாக பழைய சிலபஸுக்குமே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு தனியாகவே நல்லா வந்து என்ன பண்ணியிருக்காங்க? எல்லாத்துக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நமக்கு தனித்தனியாக பிரித்து காமிச்சிட்டாங்க. இப்போ மருவ பெயர்லாம் இன்னும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படிக்கணும். சோநாடுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோழ நாடு. சரிங்களா? சரி, அடுத்தது இந்த சோநாடுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். நிறைய தடவை ரிப்பீட்டாக இருக்குது. அடுத்தடுத்து நம்ம பார்க்கும்போது நீங்களுமே தெரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா?
அடுத்தது இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. கிளாசிக்கல் லிட்ரேச்சர், இது எக்ஸாக்டாக 9ஆம் வகுப்பு முதல் இயல் புக் பேக்கில் இருக்குது இல்லைங்களா. ஸோ கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னால் என்னதுங்க, செவ்விலக்கியம். சரியா. அடுத்தது என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வினா எதிர் வினாதல் விடை. என்னோட ஊருக்கு வருவியா அப்படிங்கிறப்ப வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கொஷின் மார்க்காக வைக்கிறாங்க. ஓகேவா. ஸோ நான் வருவேன் வரமாட்டேன்னு சொல்லாமல் நான் வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே திரும்ப ஒரு கொஷினை திருப்பி விடுறாங்க. அப்போ இது என்னது, வினா எதிர் வினாதல் விடை. சரிங்களா. அவ்வளோதான். அடுத்தது டெபிட் கார்டு அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் என்னதுங்க, பற்று அட்டை. அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகேட், தனித்தமிழ் தருக. ஸோ இது வந்து என்னதுங்க, பேராளர். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க எல்லாமே எக்ஸாக்டாக நமக்கு புக் பேக்ஸில் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஓகேங்களா. அடுத்தது இன்னைக்கான கடைசி கொஷின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. ஸோ இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் முதல் இயல் இருக்கு இல்லைங்களா, அந்த முதல் இயலோட பாக்ஸில் வந்து இருக்கும். சரிங்களா. ஒரு பாடம் முடிவில் அதோட பாக்ஸில் வந்து இருக்கும். என்னென்னா ஃபைல் அப்படிங்கிறது கோப்புகள், இதுதான் வந்து சரியான தமிழாக்கமாக இருக்குது. ஜெராக்ஸ் அப்படின்னா ஜெராக்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே தமிழில் வந்து தங்கிலீஷில் எழுதுன மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது என்னது, நகல்னு வரணும். பேப்பர் அப்படிங்கிறது காகிதம்னு வரணும் இல்லைங்களா. அப்போ இது தப்பு, இதுவும் தப்பு. பென்சில்ங்கிறது கரிக்கோல்னு வரணும். அப்போ இதுவும் நமக்கு தவறானது. அப்போ ஃபைல் கோப்புகள்ங்கிறத எக்ஸாக்டாக ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ வந்து ப்ரீவியஸாக கிளாஸ் 1ல் 25 கொஷின் பார்த்துருக்கோம். இப்போ கிளாஸ் 2ல் வந்து ஒரு 25 கொஷின் சொல்லிட்டு மொத்தமாக 50 ப்ரீவியஸாக கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே சீரீஸ் மாதிரி நம்மக்கிட்ட வந்து திருக்குறள் சீரீஸும் போயிட்டுருக்கு. ஸோ திருக்குறள் நியூ சிலபஸ் 2025 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் திருக்குறள் பிளேலிஸ்ட்டும் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா அதையும் ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்லேயும் லைக்லேயும் வந்து இந்த விஷயத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.